ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம ஒரு கடுகு அரைச்சி செஞ்ச வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி புதுசாக பார்க்க நம்மளோட சேனலை சந்தியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கொல்கத்தா ஸ்டைல் சமையலை பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காயை கட் பண்ணி பெருசாக வச்சுருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, 3 பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்களே இவ்வளோ தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கடுகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய், இதை முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் முதல்ல வெங்காயம், நல்லா பெரட்டி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். வெண்டைக்காவை நல்லா எல்லா சைடும் எண்ணெய் படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவைக்கு ஏற்ப நான் மஞ்சத்தூளும் உப்பு எடுத்துருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன். இதில் நிறையவே நல்லா மஞ்சள் போடலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இதையும் போட்டு லேசாக பெரட்டி விடலாம். வெண்டைக்காய் மசிஞ்சிரும். நம்ம லேசாக தான் மெதுவாக தான் பெரட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கடுகுவை வடிகட்டி கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வடி அவ்வளோவா கட்டலை, கொஞ்சம் அப்படியே அடியில் நிறுத்திட்டேன். இது ஒரு 2 டைம் நம்ம மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிட்டு எல்லா சைடும் கலக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பெரட்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட கொத்தமல்லியை தூவி பெரட்டி எடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு வேணும்னா. இல்லைன்னா ஓப்பன்லேயே கூட நம்ம அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தண்ணி நல்லாவே கம்மியாயிரும். அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் கடுகு அரைச்சி போட்ட கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவுமே புதுசாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்துச்சு. இது எங்கள் மாமியார் செஞ்சது. கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.